தமிழ்நாடு இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை எந்த வகையில் கொண்டு வந்தாலும், எப்படி கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ற வகையில் தான் நேற்றையிலிருந்து மிகப்பெரிய பேசுபொருளாக ஒரு சர்ச்சை மாறி இருக்கிறது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசியவர்கள் இன்றைக்கு அதற்கு என்ன விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறார்கள் அப்படின்றதையும், ஏன் அது சர்ச்சையான பேச்சு அப்படின்றதையும் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி ஜாதி என்ற ஒன்று எந்த வடிவத்தில் வந்தாலும், குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் ஜாதி பார்ப்பதற்கான சூழலை யார் உருவாக்கினாலும் ஒருமித்த குரலோடு தமிழ்நாடு கண்டிக்கும். ஆனா இதுக்கு இடையில கடந்த 2 நாட்களாக நேற்றையிலிருந்து நடைபெற்ற 2-3 சம்பவங்கள் அவ்வளவு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் ரொம்ப லாபகரமாக, அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கடந்து போகக்கூடிய வகையில் ரகரக பொய்களை ரசிக பெருமக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் சொன்னால் பரவாயில்ல, திடீர் தாவேக ஆதரவாளர்களாக மாறி நிற்கக்கூடியவர்கள் எல்லோரும் வரிந்து கட்டி கொண்டு அவர்களின் பக்கம் இதுதான் நடந்திருக்கும், இப்படிதான் நடந்திருக்கும், நீங்களா ஒண்ணு சொல்லாதீங்கன்னு சொல்லி பாடம் எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையின் அம்சமாக தான் ஜாதி அடையாளமா, அதை தான் அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னாரா, அதற்கு எதிர்வினையை தான் தமிழ்நாடு ஆட்சி வருகிறதா, அதை கண்டித்து அல்லது அதை ஏற்றுக்கொண்டு யார் பேசுகிறார்கள் அப்படின்ற செய்தியை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியில தகவல் சொல்றாரு. ஜாதி அடையாளங்கள் பள்ளிக்கூட அடையாள அட்டையில வரும், ஐடி கார்டுல ஜாதி அடையாளங்கள் வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனடியாக எதிர்வினை ஆற்றப்படுகிறது. எதிர்வினைனா பெரிய பெரிய தலைவர்கள் பேசுவதற்கு முன்னால், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதற்கு முன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஜாதி ஒழிப்பு சிந்தனை கொண்டவர்கள், எப்படியாவது சமூக நீதியின் அடையாளமாக தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய ஜாதி சான்றிதழ் இருக்க வேண்டியமே தவிர, அதுவே ஜாதியை ஆதரிக்கக்கூடிய வகையில் அடையாள அட்டையா மாறிடக்கூடாதுன்ற அக்கறை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ போடுறாங்க, எதிர்ப்பு எழுதுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு சில மெசேஜஸ் வருது. இப்ப சொல்லலையா இல்ல சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லையா? 2. இன்னொன்னு, சன் நியூஸ்ல தானே இந்த கார்டு வந்தது, எல்லா சேனல்லையும் வந்தாதானே அது உண்மை அப்படின்னு சொல்லி திடீர்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆங்கில இதழ்கள்ல கூட, பேப்பர்ல கூட மிக தெளிவாக 10th + 2 உடைய ஐடி கார்டுல ஜாதி அடையாள சான்றுகள், அவங்க என்ன ஜாதி அப்படின்ற அடையாளங்கள் ஐடி கார்டுல இடம்பெறும் அப்படின்ற வகையில் சர்ச்சைக்குரிய பேச்சை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்காரு அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு தாவேகாவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர், அது ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கு, 500 ரூபாய் இருக்கு, பாராசிட்டமால் மாத்திரையை உடைச்சு தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தாரு அப்படின்னா அவரை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு கதையை அல்லது ஏதோ ஒண்ணு அதை கட்டமைக்கிறார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோலையும் தன்னுடைய குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு அந்த அமைச்சர் பேசுறார். அவர் குழந்தையாகவே இருந்தாலும் நீங்க இது போதைப் பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோல பச்சை குழந்தைய ஈடுபடுத்தி பேசுவது விரோதம். எதுக்கு? சட்ட விரோதம், சமூக விரோதம், தவறு, குற்றம். அவர் குழந்தைய அவர் தூக்கி வச்சு நான் அப்படி பண்ணலன்னு சொல்றதே குற்றம்னா, தாவேகாவை சார்ந்தவர்கள் நடிகராக இருந்த போது விஜயின் தீவிர ரசிகர்களாக இருந்து இன்றைக்கு தாவேகாவாக மாறி இருக்கக்கூடியவர்கள், அவங்க வீட்டு குழந்தைகளை இப்படி சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு நேற்றுக்கு ஏதோ போதைப் பொருளை அமைச்சர் பயன்படுத்திட்டாராம், அதை தான் பயன்படுத்துறாரு, இப்படி 2 தடவை 3 தடவை கட் பண்ணி அந்த குழந்தைங்க கஞ்சான்ற வார்த்தையை சொல்ல வைக்கிறாங்க, போதைப் பொருள்ன்ற வார்த்தையை சொல்ல வைக்கிறாங்க. அமைச்சர் அதை பயன்படுத்தலன்னு அந்த குழந்தைங்களை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. நீங்க ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க தெளிவாக, நீங்கள் எதிர்த்து நின்று திமுகவிடம் அரசியல் செய்கிறோம், அல்லது இந்த கொள்கைக்கு எதிராக அரசியல் செய்கிறோம், அல்லது திமுகவை வீழ்த்துறதுதான் எங்க கொள்கை, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இந்த அரசியல் அந்த அரசியல்னு நீங்கள் எந்த அரசியலை செய்தாலும் பரவாயில்லை. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், கீழ்த்தரமானதாக இருக்கலாம், மோசமானதாக இருக்கலாம், விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம், எது ஒன்றாக இருந்தாலும் தயவு செய்து குழந்தைகளை விட்டு விடுங்கள். ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல இருக்க குழந்தைங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சினோம். இப்ப உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையே உங்களுடைய இந்த அநாகரிக உச்ச அரசியலுக்கு தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். குழந்தைங்களை வச்சு பேச வைக்கிறது ஒரு பக்கம்னா, அந்த ரசிகர்கள் ரகரகமான பொய்கள்,
அவங்க குழந்தைக்கு ஒரே காய்ச்சலாம், அவர் அதனாலதான் மாத்திரை பயன்படுத்தினாராம், நான் அவங்க பக்கத்திலே இருந்து பார்த்தேங்க அப்படின்னு ஒருத்தவங்க வீடியோ. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாராசிட்டமாலை எப்படி நுணுக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் இருக்கிறவங்களே அதுக்கு நியாயம் பேசுறாங்க. இன்னும் சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இது எப்பவோ நடந்தது தானே, அப்ப எங்க ஆட்சி இல்லைல்ல, அப்ப அவர் அதை பயன்படுத்தினாருன்னா அதுக்கு நீங்க தானே காரணம். இது எல்லாமே செய்தார் அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்கிட்டு இத்தனை பேசினா சரி, செய்யலன்னு சொல்றீங்க, அப்படியே செஞ்சிருந்தாலும் அதுக்கு அவர் காரணம் இல்ல. இது தனி மனித ஒழுக்கத்தில் வராது, பொது ஒழுக்கத்தில் வராது. தனி மனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும் இல்லாத ஒருவர் அமைச்சரவையில் பங்கேற்கிறார், இந்த கவலை எல்லாம் எங்களுக்கு இல்ல. ஆனால் அவருக்காக நாங்கள் ரகரக பொய்களை பேசுவோம்னு ரசிக பெருமக்கள். மூணாவது, நேற்றைக்கு மதுரை பெஞ்ச்ல, ஹைகோர்ட்ல, உயர் நீதிமன்றத்துல இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது அவர்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாறி இருந்தால் அவர்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படக்கூடிய பேராபத்தான ஒரு தீர்ப்பை, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த விதமான சொல்லை கூட உதிர்க்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டினுடைய இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தேவையே இல்லை. என்ன காரணம்னா, அவர் எதை பற்றி பேசலனாலுமே அவர்தான் சிறுபான்மையினர்களுடைய காவலர். நீங்க ஒண்ணுமே பேச வேண்டாம், நாங்க ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோ கூப்பிட்டா சும்மா நீங்க வந்துட்டு போனாவே போதும், நீங்கள் சிறுபான்மையினருடைய காவலர் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலைக்கு அவ்வளவு ஒரு சொகுசு அரசியலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நான் முன்னாடி பேசின செய்திக்கு வரேன். மாணவர்களுக்கு ஜாதி அடையாளம் அட்டை அப்படின்னு சொன்ன உடனேயே, இது ஏற்கனவே பல மாநிலங்களில், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படி ஆதார்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அப்பார்னு சொல்லக்கூடிய ஒரு 12 இலக்க எண்கள், ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு, அதனுடைய சுருக்கம் அப்பார். ஒரு குழந்தையினுடைய எல்லா விதமான அடையாளங்களும், அந்த குழந்தையினுடைய எல்லா விதமான விவரங்களும், டீடைல்ஸும் அந்த ஐடி கார்டுல வந்துடும். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட். எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை, ஒரே நாடு ஒரே மதமாக இந்து மதம் இருக்கணும், ஒரே நாடு ஒற்றை மொழியாக சமஸ்கிருதத்தை மாத்தணும்ன்ற பிஜேபியினுடைய இந்துத்துவ அரசியலை, ஆரிய பார்ப்பனிய அரசியலை ஜாதிக்குள் கொண்டு வந்து அதை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து ஒன் நேஷன் ஒன் ஐடி ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு மாற்றக்கூடிய இந்த வடிவத்தை எப்படி அவங்க தேன் தடவி தராங்கன்னா, நீங்க ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு அலைய வேண்டாம், அதுக்கான ஒரு அடையாள அட்டையாக தான் இது பயன்படும், இதுக்காக இனிமே நீங்க அரசு அலுவலகங்களுக்கு அலைஞ்சு திரிய வேண்டாம். நம்மளும் அதை தான் சொல்றோம். ஒரு ஜாதி சான்றிதழ் அப்படின்றத வாங்குறதுக்காக எந்த ஒரு மாணவர்களும் அலைந்து திரியாமல் கிடைக்க வேண்டியது அவருடைய உரிமை. ஏன் நம்ம பார்வை என்னன்னா, இது சமூக நீதி பார்வை. ஒண்ணு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கட்டும். என்னன்னா, மருத்துவர் எடுக்கக்கூடிய ஒரு கத்தியும் திருடர் எடுக்கக்கூடிய கத்தியும் ஒண்ணு கிடையாது. இவர் எடுக்கிறது அந்த உயிரை காப்பாத்த, அவங்க எடுக்கிறது அந்த உயிரை பறிக்க. நம்ம ஜாதியை பற்றி பேசுவதும் ஜாதி சான்றிதழை கேட்பதும் என்பது ஜாதியை ஒழிப்பதற்காக, சமூக நீதிக்காக, அந்த ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடை அந்த மாணவர் பெறுவதற்காக. ஆனால் பிஜேபி கேட்கக்கூடிய ஜாதி அடையாளம் என்பது ஜாதிய ரீதியாக இவர்களுடைய வர்ணாசிரம அடிப்படையிலான ஜாதிய தத்துவத்தை இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய மனதில் விதைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு. அப்ப அத தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல கொண்டு வந்து திணிக்கின்ற போது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நெஞ்சரத்தோடு நின்றார். இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் வீழ்ந்து நின்றாலும் என் மாணவர்களை, என் குழந்தைகளை நெருங்க இருந்த பேராபத்தை தடுத்து நிறுத்திதான் வீழ்ந்திருக்கிறேன்னு அவரால் மார்தட்டி சொல்ல முடியும். நீங்கள் அதே நிலையில் இருக்கிறீர்களா? தாவேக அரசினுடைய அமைச்சர் இன்னைக்கு ஜாதிய அடையாளம் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சர்ச்சை வருகிறது. 6 அமர்ந்து பேசி தீர்த்து இன்றைக்கு ஒரு விளக்கத்தோடு வருகிறார்கள். இது வரவேற்க முடியாது, இதை கண்டிக்கணும்னு சொல்லி திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் அறிக்கை விடுகிறார். பலகட்ட எதிர்ப்புக்கு பிறகு இவங்க ஒரு விளக்கத்தோடு வராங்க. இந்த நிலை ஆபத்தானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நூல் விட்டு பாக்குறாங்க, ஒரு ஜோசியரை நியமிக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்க்குதுன்னு பின்வாங்குறாங்க. மிகப்பெரிய அளவில் இவர்கள் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு முன்னோட்டம் இடுறாங்க, தமிழ்நாடு எதிர்க்குதுன்னா பின்வாங்கிடுறாங்க. அப்படிதான் இன்றைக்கு இத அவர்கள் மனதின் அடியாழத்திலிருந்து சொன்னார்களா, பிஜேபி சொல்லக்கூடியதையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலையிலிருந்து சொன்னார்களா அப்படின்ற கேள்வி வந்த உடனேயே டக்குன்னு அதுல இருந்து பின்வாங்குறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க,
இவர்கள் ஒவ்வொன்றையும் நூல் விட்டு பார்த்து இது சரியா இது தவறா அப்படின்னு கணிக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ரசிக பெருமக்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் முட்டி மோதி அவர்களுக்காக ஐயோ அப்படின்னு நம்ம டார்ச்சர் பண்ணாதீங்க, விட்டுருங்க, நாங்க கேள்வியே கேட்கலன்ற அளவிற்கு ஆபாச அர்ச்சனைகளை அப்படியே வாரி தெளித்து சப்போர்ட் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய சொகுசுன்னு பாருங்க. நேற்றைக்கிருந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் உதிர்த்த முத்துகளுக்கு முதலமைச்சரிடம் பதில் வராது. சிறுபான்மையினர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருகிறதுனா அதை எதிர்த்து வராது. அவர் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ மீது பாலியல் வன்கொடுமை குற்றம் சுமத்தப்பட்டது இப்ப வரைக்கும் மூச்சு விடல. நேற்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு வீடியோ வைரல் ஆகுது, சர்ச்சையாகிறது, அதை பற்றி அவர் மூச்சு விட தேவை கிடையாது. இதையெல்லாம் நம்ம கேட்டோம்னா இந்த ஆரோக்கிய பாலுக்கா ஏதோ ஒரு பாலுக்கு ஒரு விளம்பரம் வரும்ல, எங்க வீடு 4 மாடு எங்க பிள்ளைங்க இதை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவர்கள் எதிர்த்து சொல்லுவதற்கு திமுக, திட்டி தீர்ப்பதற்கு அவர்கள், அவர்களுக்காக எல்லா நேரத்திலும் ஆதரவு கரம் நீட்டுவதற்கு ரசிகர்கள், அவரே பொய் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய கட்சியின் உறுப்பினர்கள், இதை விட வேற என்ன வேண்டும் அப்படின்ற வகையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எதுவும் ஆக்கப்பூர்வமானதா? நீங்கள் சொல்லுவதற்கு முன்னால் அந்த செயல் ஆபத்தானது என்பதை தெரியாமலே சொல்லிவிட்டீர்களா? இல்ல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு தாவேகா வந்துவிட்டதா அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும். உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க சொல்லணுமோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு சமூக நீதி அரசியல் இருக்கிறது, இந்த மண்ணுக்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் சட்ட திருத்தத்திற்கு காரணம் தந்தை பெரியார் என்ற தலைவர். சட்டமன்றத்துக்கு போகாம நாடாளுமன்றத்துக்கு போகாமையே முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான கிளர்ச்சியை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார். அன்றைக்கு தொடங்கிய சட்ட போராட்ட வடிவலான சமூக நீதிக்கான போராட்டம் இன்றைக்கு வரை நீடித்து வருகிறது. 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை இந்தியாவில் இன்னப்பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். 69% இடஒதுக்கீடுன்னு சொன்னா முடியவே முடியாதுன்னு நீதிமன்றமே சொன்னாலும் எந்த பிரதமர் வந்தாலும் கை வைக்க முடியாத சட்ட பாதுகாப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. காரணம் திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள். 27% ஓபிசி இடஒதுக்கீடை பற்றிய புரிதல் வட இந்திய மாநிலங்களுக்கு இல்லாத போது அந்த இடஒதுக்கீடை மண்டல் கமிஷனுடைய அந்த அறிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம், போராட்டம், மாநாடு நடத்தி அதை சாத்தியப்படுத்துவதற்கு அடிப்படையாக இருந்த முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. இப்படி சமூக நீதிக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவை ஜாதி ஒழிப்புக்கான அடையாளங்கள். சமூக நீதியை பற்றி பேசுகிறோம், இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறோம்னா மறைமுகமாக அதனுடைய பொருள் இந்த சமூக நீதியின் வாயிலாக, இடஒதுக்கீடின் வாயிலாக கல்வியை பெற்று வேலை வாய்ப்பை பெற்று சமூகத்தில் நிலவக்கூடிய ஜாதிய இழிவை கடந்துவிட்டு வெளியே வாருங்கள்னு சொல்லக்கூடியதுதான் இந்த அடையாளங்கள். அதை நீர்த்து போக செய்வதற்கு நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த அடைமொழியோடு வந்து ஜாதியை காத்தாலும், அந்த அடைமொழியோடு வந்து நாங்கள் தூய்மையானவர்கள் என்று வெளியே காட்டிக்கொண்டு வேறு ஒரு ரூபத்தை எடுத்தால் தமிழ்நாடு கேள்வி கேட்கும், எதிர்த்து நிற்கும், போராடும். அதைதான் இந்த 2 நாட்கள் நடந்த செய்திகள். நீங்கள் சொன்னதை நீங்களே பின்வாங்க வைக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு தொடர்ந்து செய்து வருகிறது. ஆனா இதை நீங்க டாக்டிஸா நினைச்சு பல நாட்கள் செய்ய முடியாது. சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எதிர்ப்பு வந்துச்சு, நாங்க பின்வாங்கணும். ஆனா ஊடகங்கள் பாருங்க, ஒருவேளை கடந்த ஆட்சியில் ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது, அரசு அதை பின்வாங்குது அப்படின்னு சொன்னா அடிபணிந்தது அரசு, அடிபணிந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, அடிபணிந்தது தமிழ்நாடு அரசு. இப்ப மக்கள் போராட்டம் பண்றாங்க, எதிர்ப்பு வருது, அவங்க பின்வாங்குறாங்கன்னா மக்கள் குரலுக்கு செவி கொடுத்த அரசு, மக்கள் குரலுக்கு செவிசாய்த்த அரசு. அது எப்படி? இத நம்ம சொல்லுவோம்ல, நூலளவு வித்தியாசம். அது மாதிரியா பிஜேபி என்ற சொல்லை நீர்த்து போக வைக்கிறாங்க, பாசிச எதிர்ப்பை நீர்த்து போக வைக்கிறாங்க, திராவிடம் என்ற சொல்லை நீர்த்து போக வைக்கக்கூடிய வேலையை ரசிகர்கள் என்ற பெயரில் நீங்கள் செய்தாலும் தமிழ்நாடு எதிர்த்து நிற்கும். நன்றி.